ஈரான் போராட்டங்கள் சிபிஆர் செய்யக்கூட நேரமில்லை. இரத்த வெள்ளத்தில் மருத்துவமனைகள் ஒரு கள ஆய்வு. எச்சரிக்கை: இந்த கட்டுரையில் வன்முறை மற்றும் மரணம் குறித்த விவரங்கள் இடம்பெற்றுள்ளன. வணக்கம். ஈரானில் கடந்த 2 வாரங்களாக வெடித்துள்ள அரசுக்கு எதிரான போராட்டங்கள் இப்போது ஒரு உள்நாட்டுப் போர் போன்ற சூழலை உருவாக்கியுள்ளன. தலைநகர் டெஹ்ரான் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நகரங்களில் போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்படும் துப்பாக்கிச் சூட்டினால் மருத்துவமனைகள் போர்க்களமாக மாறியுள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது. அங்குள்ள மருத்துவ பணியாளர்கள் பகிர்ந்துள்ள அதிர்ச்சிகரமான தகவல்களை பார்ப்போம். 1. இலக்கு தலைகளும் இதயங்களும் தான். மருத்துவர்கள் கதறல். டெஹ்ரானில் உள்ள முக்கிய மருத்துவமனைகளில் பணியாற்றும் ஊழியர்கள் பகிர்ந்துள்ள தகவல்கள் நடுக்கத்தை ஏற்படுத்துகின்றன. நேரடி தாக்குதல். போராட்டக்காரர்களை கலைக்க பயன்படுத்தப்படும் பெல்லட் குண்டுகள் மட்டுமன்றி நேரடி தோட்டாக்களும் பயன்படுத்தப்படுகின்றன. உடல் உறுப்புகள் பாதிப்பு. காயமடைந்து வருபவர்களில் பெரும்பாலானோருக்கு தலை மற்றும் இதய பகுதிகளில் நேரடியாக சுடப்பட்டுள்ளது. இதனால் அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிப்பதற்குள் உயிர் பிரிந்து விடுகிறது என ஒரு செவிலியர் தெரிவித்துள்ளார். 2. கண் மருத்துவமனைகளில் நெருக்கடி நிலை. பெல்லட் குண்டுகளின் பயன்பாட்டால் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் தங்கள் பார்வையை இழந்து வருகின்றனர். டெஹ்ரானில் உள்ள ஒரு பிரபல கண் மருத்துவமனை நெருக்கடி நிலை அறிவித்துள்ளது. தொடர்ச்சியாக கண் பாதிப்புடன் வரும் இளைஞர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூட நேரமில்லாமல் தவிக்கிறோம். பலருக்கு செயற்கை சுவாசம் அளிக்கக்கூட அவகாசம் கிடைப்பதில்லை என மருத்துவர்கள் கூறுகின்றனர். 3. 100 நகரங்களுக்கு பரவிய போராட்டம். பொருளாதார நெருக்கடியால் தொடங்கிய இந்த போராட்டம் இப்போது நாட்டின் அனைத்து மாகாணங்களுக்கும் பரவியுள்ளது. உயிரிழப்பு. பிபிசி பெர்சியன் சேவையின் தகவல்படி இதுவரை 6 குழந்தைகள் உட்பட 26 பேரின் அடையாளங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. ஆனால் உண்மையான பலி எண்ணிக்கை நூற்றுக்கணக்கில் இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. கைது நடவடிக்கைகள். ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டு ரகசிய இடங்களில் அடைக்கப்பட்டுள்ளனர். 4. சர்வதேச நாடுகளின் எதிர்வினை. அமெரிக்கா எச்சரிக்கை. அமைதியான போராட்டக்காரர்கள் மீது இராணுவ நடவடிக்கை எடுப்பதை ஈரான் நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா மீண்டும் எச்சரித்துள்ளது. அதிபர் டிரம்ப் 2026 நிலவரம். ஈரான் மக்கள் சுதந்திரத்தை எதிர்நோக்கிறார்கள், அவர்களுக்கு உதவ அமெரிக்கா தயாராக உள்ளது என தனது சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஈரான் குற்றச்சாட்டு. ஆனால் இந்த வன்முறைக்கு அமெரிக்காவே காரணம் என்றும் உள்நாட்டு பாதுகாப்பை குலைக்க வெளிநாடுகள் சதி செய்வதாகவும் ஈரான் அரசு குற்றம் சாட்டுகிறது. மருத்துவமனைகளின் தற்போதைய நிலை. மருத்துவமனைகள் நோயாளிகளால் நிரம்பி வழிவதால் அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் இரத்த கையிருப்புக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. பல இடங்களில் காயமடைந்தவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்ற அச்சத்தில் மருத்துவமனைக்கு செல்லாமல் வீடுகளிலேயே சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானின் இந்த மனிதநேய நெருக்கடி உலக நாடுகளிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. அமைதி திரும்புமா அல்லது போராட்டம் தீவிரமடையுமா என்பது அடுத்த சில நாட்களில் தெரியவரும்.